நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தப்போவாணி, இந்தியாவின் முதியோர்களுக்கான முதல் இணைய வானொலி. கோவை முதியோர்களுக்காக வசதியாக அமைக்கப்பட்டிருக்கும் முதியோர் இல்லம் தப்போவனிலிருந்து உங்களுக்காக ஒரு சுவாரஸ்யமான தன்னம்பிக்கையூட்டும் சிறுகதை கேட்டு மகிழுங்கள். சென்ற வாரம் தந்தை மகனுக்கு வைத்த 3வது சோதனையில் தோற்றவுடன் இப்போது 4வது சோதனைக்கு தயாராகிவிட்டான். சோதனைங்கிற வார்த்தை அடிக்கடி வருவதால் இந்த கதையின் தலைப்பை வியாபார தந்திரம் என்று மாற்றி வைத்து விட்டேன். இதை அனைவரும் புரிந்து கொண்டு கதையை தொடருங்கள். வியாபாரியின் மகனும் சற்றும் தளராமல் விக்ரமாதித்தன் போல செயல்பட ஆரம்பித்து விட்டான். தந்தையின் சோதனையை 3 முறை தோற்றாலும் வியாபாரத்தின் பல நெளிவு சுழிவுகளை அறிந்து கொண்டான். உற்சாகமாக பங்கு பெற காலையில் தந்தையின் 4வது சோதனைக்கு தயாராகிவிட்டான். இதில் தந்தை அவனிடம் 3 கூடைகளை காட்டி அதிலுள்ள அழகான வண்ணங்களில் உள்ள ரோஜாக்களை காண்பித்து, இது நம் கடையில் தான் கிடைக்கும், வேறு இடத்தில் இந்த மாதிரி கண்ணை பறிக்கும் நிறத்தில் கிடைக்காது, அதனால் இதன் மூலம் நம் வியாபாரத்தை வளர்க்க முயற்சிக்கலாம், இதற்கு உன் உதவி தேவை, இதை பக்கத்து கிராமங்களில் கொண்டு போய் சேர்த்து நம் கடையில் விளம்பரப்படுத்தி வியாபாரத்தை பெரிய அளவில் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார். மகனும் பூக்கள் மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் இருப்பதால் சீக்கிரம் நம் வியாபாரத்தை தந்தையின் ஆணைப்படி சிறப்பாக செய்து முடிக்கலாம் என்று எண்ணி இந்த சோதனைக்கு ஒப்புக்கொண்டான். ஆனால் வழியில் அவன் தந்தை அவனுக்கு 2 ஆட்களையும் அனுப்பினார். அவன் ஒரு வண்டியை வைத்து வண்டியில் பூக்களையும் அந்த ஆட்களையும் கூட்டி சென்றான். அப்போது ஒரு பெரிய ஆற்றை பார்த்தான். அந்த ஆற்று கடந்த பிறகுதான் 2 கிராமங்கள் செல்ல முடியும். இவன் ஆற்றை ஒரு படகு மூலம் கடந்து செல்ல முடிவு செய்தான். வேலையாட்களிடம் பூக்கொடையை கொடுத்து அக்கறைக்கு போய் சேர்ந்தான். ஆனால் அந்த வேலையாட்கள் கை தவறி எல்லா பூக்களையும் தண்ணீரில் கவிழ்த்து விட்டார்கள். இதை கண்டதும் அந்த மகனுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. ஆனாலும் சற்றும் மனம் தளராமல் என்ன செய்வது என்று எண்ணிய போது அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. எல்லா மலர்களையும் விடாமல் தண்ணீரிலிருந்து பத்திரமாக எடுத்து கூடையை நிரப்பினான். அவன் வேலையாட்களும் சேர்ந்து நிரப்பினார்கள். இவ்வாறு எல்லா மலர்களையும் கொண்டு போய் சேர்த்து விட்டான். ஆனால் இதை பக்கத்தில் உள்ள கடையில் விற்க முயற்சிக்கவில்லை. ஏனென்றால் தண்ணீர் சேர்ந்த மலர்கள் கொஞ்ச நேரத்தில் வாடி வீணாக போக வாய்ப்பு இருப்பதால் அவர்கள் மறுநாள் வரை காத்திருந்து பயன்படுத்த முடியாது. அதனால் அவர்களை நஷ்டப்படுத்த விரும்பவில்லை. பிறகு அங்கு ஒரு பாழடைந்த மண்டபத்தை கண்டான். அதன் வாசலில் திறந்த வழி இருந்தது. அதில் பூக்களை பரப்பி அழகான கோலம் போல் பூக்களை அழகுபடுத்தினான். பிறகு வருவோர் போவோர் கண்படும்படி வைத்தான். கிராமத்திலிருந்து நிறைய மக்கள் இந்த மலர்களை கண்டு ரசித்தார்கள். ஆனால் ஒருவரும் வாங்க முன்வரவில்லை. பையனும் எல்லோரிடமும் தந்தையின் கார்டு முகவரி கொடுத்து அனுப்பினான். யாருமே வாங்காதது கண்டு சோர்வடைந்தான். வீடு திரும்பினான். ஆனால் மறுநாள் அவனுக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. அவன் முதல் நாள் கொடுத்த கார்டை முகவரியை வைத்து 2 பேர் அவன் தந்தையை கடையில் சந்தித்தார்கள். பிறகு அவர்கள் ஒரு திருவிழாவிற்கான பெரிய அளவில் பூக்களை ஆர்டர் செய்து பணத்தையும் அட்வான்ஸாக கொடுத்தார்கள். அதை தந்தை மகனிடம் கொடுத்து, இது உன் உழைப்பால் வந்தது, அதனால் உனக்கு சேர வேண்டிய 1 லட்சம் ரூபாய் எடுத்துக்கொள் என்று சொல்லி போட்டியில் வெற்றி பெற்றதாக அறிவித்தார். மகனும் ஒரே ஆச்சரியம் கலந்த மகிழ்ச்சியால் அடுத்த நாள் போட்டிக்காக தயாராக சென்றான். இதிலிருந்து நமக்கு தெரிவது என்னென்றால், நாம் எந்த வேலையை எடுத்தாலும் மனம் தளராமல் எப்படியும் முடிக்க வேண்டும். அதில் எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதை கடந்து கடமையை தவறாமல் செய்தால் நமக்கு எந்த காரியமும் கைகூடும் என்று தெரிய வருகிறது. என்ன நேயர்களே, அடுத்த சோதனைக்கு தயாராகி விட்டீர்களா? காத்திருங்கள். உங்களிடம் விடைபெறுவது ரமா சம்பத்குமார். நன்றி, வணக்கம்.